அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்முடைய இந்த தஜ்வீத் கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. குரான் கிளாஸோடைய இது ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? காரணம் ஏன்னு சொன்னால், நம்ம குரான் ஓதுற அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அதில் உள்ள தஜ்வீத் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் அது இந்த ஒரு பாடத்திட்டம் தான். சரிங்களா? அப்போ தஜ்வீத்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆரம்ப வீடியோவிலே பார்த்துருந்தோம். அதனுடைய விளக்கங்கள் என்ன, அதனுடைய வரலாற்று சுருக்கம் என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவது வீடியோவா அந்த தஜ்வீதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நூனே சாக்கின், தன்வீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஒரு ஹரக்கத்துக்கள் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா இல்ஹார். சரிங்களா? இந்த இல்ஹார் அப்படிங்கிறது தஜ்வீதுல 4 வகை இருக்கும். அந்த 4ல முதலாவது வகை இல்ஹார் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால ஒரு பாடம், ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லி ஆகணும். என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு வாசகம் இருக்கு. அந்த வாசகத்தை நீங்க சரியா மனப்பாடம் பண்ணிக்கணும். காரணம் ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டா, இந்த வாசகம் தான் பின்னால வரக்கூடிய அந்த 4 தஜ்வீதினுடைய பாடங்களையும் திருப்பி 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 சொல்ற மாதிரி வரும். அப்போ நீங்க என்ன செஞ்சிருங்க, இப்பவே இந்த வாசகத்தை பைகாட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, மனனம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, பின்னாடி வரக்கூடிய எல்லா பாடமும் ரொம்ப ஈஸியா போயிடும். சரிங்களா? இதை மட்டும் பைகாட் பண்ணிருங்க. என்னன்னு சொன்னா, நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த எழுத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரிங்களா? இது இல்ஹாருக்குரிய ஒரு சட்டம். சரிங்களா? ஆனா நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வகைக்கும் இதனுடைய பெயர் மட்டும்தான் மாறும். சரிங்களா? இது ஆரம்பத்துல கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இதை மொட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த இல்ஹாரை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரிங்களா? இதுதான் வெட்டுருக்க சட்டம். சரிங்களா? இந்த ஒரு வாசகத்தை வச்சுதான் எல்லா சட்டமும் வரும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இல்ஹார் அப்படின்னு நம்ம பாடம் பார்த்துருந்தோம்ல. இல்ஹார்னா என்ன? வெளிப்படுத்தி ஓதுதல். எப்போ எப்படி ஓதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம லாஸ்டா பார்த்த பாடம் என்னன்னு தெரியுதுல்ல, இது நூனே சாக்கின், அதாவது நூனுக்கு மேல சுக்கூன் பெற்றிருக்கிறதுனால நூனே சாக்கின். இது தன்வீன், தோசபர், தோசேர், தோபேஷ். இது 3 தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம். இது நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இது வேற பக்கம், முன்னாடி உள்ள பாடம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் என்னன்னு சொன்னா இல்ஹார். சரிங்களா? இல்ஹார் அப்படின்னா ஒரு எழுத்தை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுதல் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ இதனுடைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டா இந்த 6 எழுத்துக்கள் தான். ஹம்சா, ஹா, 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 ஐன், கைன். இப்போ நீங்க முதல் வேலையா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த 6 எழுத்துக்களையும் நல்லா தெளிவா பைஹார்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எத்தனை எழுத்துக்கள் மாறக்கூடாது, என்னது உங்களுக்கு நீங்களே குழப்பிக்கவும் கூடாது. சரிங்களா? நல்லா அழகா பார்த்துக்கோங்க. ஹம்சா, ஹா, 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 ஐன், கைன். இந்த 6 எழுத்துக்களை வச்சுதான் இந்த இல்ஹார் என்ற ஒரு சட்டமே வந்திருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 6 எழுத்தும் தொண்டையுடைய எழுத்துக்கள். சரிங்களா? தொண்டையுடைய எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா இதை நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இது எல்லாமே தொண்டையில இருந்துதான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் உருவாகும். அதனால இந்த எழுத்துக்களை ஒரு தனியா வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இல்ஹாருடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம படிச்சிருந்தோம்ல, நான் கூட ஆரம்பத்துல ஒரு வட்டுருக்கமான ஒரு சட்டம்னு சொல்லியிருந்தேன்னா, நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில், இந்த 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த இல்ஹாரை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் அப்படிங்கிறதான் பாடம். சரிங்களா? இப்போ நம்ம பாடத்தை அமல்படுத்த போறோம். சரிங்களா? நல்ல கவனிங்க.
எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு இங்கே சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு லெட்டர்ல இருந்தும் ஒவ்வொரு எழுத்துல இருந்தும் நமக்கு இங்க உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன பார்த்துருந்தோம்? ஹம்சா பார்த்துருந்தோமா? இப்ப ஹம்சாக்கு கொடுத்துருக்குறாங்க மன் ஆமன. இங்க இருக்கிறது மன் ஆமன. சரி, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நூனே சாக்கின் வந்திருக்குதா? சுக்குன் பெற்ற ஒரு நூன் வந்திருக்குது. அப்போ இந்த சுக்குன் பெற்ற ஒரு நூன் வந்ததுனால அதற்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போ ஹம்சா வந்தா இந்த சட்டத்துக்கு பேர் என்ன? இல்ஹார் அப்படின்னு நம்மளே மனசுக்குள்ள நினைச்சிடணும். அப்ப இல்ஹாருடைய சட்டம் வந்துருச்சுன்னா இதை வெளிப்படுத்தி ஓதணும். அதுதான் இங்க அமல்படுத்த போறோம். மண், இந்த நூனை வெளிப்படுத்தி தெளிவா சத்தமா ஓதுறது தான் இங்க சட்டமே. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே ஓத போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த வார்த்தை ரசூலுன் அமீன். சரிங்களா? இப்போ இங்க கவனிங்க, ரசூலுன் இங்க தன்வீன் வந்திருக்கு, அதாவது தோபேஸ் தன்வீன். சரிங்களா? இந்த தன்வீன் வந்திருக்கிறதுனால அடுத்த எழுத்தை பார்க்குறோம். அடுத்த எழுத்து இங்க ஒரு ஹம்சா வந்திருக்கு. அதாவது அலிஃபுக்கு மேல ஜபரோ ஜேரோ பேஷோ எது வந்தாலும் அது ஹம்சாவா மாறிடும். அதனால இது ஹம்சா. ஹம்சா வந்துருச்சுன்னா இது என்னுடைய எழுத்து? இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம சட்டம் என்ன படிச்சிருக்கோம்? நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து. 6 எழுத்துனா இங்க என்ன வந்திருக்கு? ஹம்சா. ஹம்சா வந்திருக்கிறதுனால இந்த எழுத்த, அதாவது இந்த தன்வீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ரசூலுன் லுன் அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணம் இதுதான். புரியுதா? அடுத்த எழுத்து என்ன இருக்கு கவனிங்க. இன் ஹுவ. இங்க நூனே சாக்கின் இருக்கு. அப்போ நூனே சாக்கினுக்கு அடுத்த எழுத்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம உத்து பார்க்கணும். என்ன இருக்கு? ஹா இருக்கு. ஹா வந்தா எதோடைய எழுத்து? இல்ஹாருடைய எழுத்து. அப்போ இந்த நூனை வெளிப்படுத்தி ஓத போறோம். இன் ஹுவ அப்படிங்கிறது. சரிங்களா? இங்க கூட விளக்கத்தை கூட பார்த்துருக்குங்க. பாருங்களே, நூனே சாக்கினுக்கு பின் ஹா இருக்கு. சரிங்களா? அவங்களே விளக்கத்தை தமிழ்லயே கொடுத்துருக்குறாங்க. 4வது கவனிங்க, ஜுருஃபின் ஹாரின். ஜுருஃபின் இங்க ஃபா தோசேரு ஃபின், அதாவது இங்க ஒரு தன்வீன் வந்திருக்குது. அப்ப தன்வீன் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த எழுத்தை பார்க்கணும். இது இல்ஹாருடைய ஒரு எழுத்து. அப்போ என்ன நம்ம சொன்னது கரெக்டா சொல்லுங்க. நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்திருக்குது. வந்திருப்பதினால் இந்த இல்ஹாரை, இந்த தன்வீனை நம்ம வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ஜுரு ஃபின். ஃபின் சொல்லக்கூடிய காரணம் இங்க ஹா வந்திருக்கிறதுனால. சரிங்களா? இதே போலதான் எல்லா எழுத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹம்சா, ஹா, ஹா, ஐன், ஹா, கைன், இந்த 6 எழுத்துக்களையும் உள்ள உதாரணங்கள் தான். சரிங்களா? நம்ம உதாரணத்தை சரச்சரன்னு சொல்றேன், நல்ல கவனிங்க. உத்து கவனிச்சாலே போதும். மீன் நூன் ஜேரு மின். இங்க நூனே சாக்கின் வந்திருக்குதா? அப்போ அடுத்த எழுத்து ஹா இங்க வந்திருக்குது. இது இல்ஹாருடைய எழுத்து. அப்போ மின் ஹசனத்தின். அடுத்த உதாரணம் அலீமுன் ஹக்கீமுன். அலீமுன் இங்க முன்னு வந்திருக்குது, தன்வீன் வந்திருக்குது. அப்போ அடுத்த எழுத்து ஹா வந்திருக்குதா? ஹக்கீமுன் அப்படின்னு வந்திருக்குதா? அதனால இந்த அலீமுன்ங்கிற வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம். நெக்ஸ்ட் உள்ள வார்த்தை மின் அலீமின். இங்கே நூனே சாக்கின் வந்திருக்குது. அடுத்து ஐன் வந்திருக்குது. ஐன் வந்தனால நம்ம இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதுறோம், மின் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்த உதாரணம் செமீஉன். இங்கே தன்வீன் வந்திருக்குது. தன்வீன் வந்திருந்தா அடுத்த எழுத்தை பார்க்குறோம். அடுத்த எழுத்து இல்ஹாருடைய ஐன். இந்த ஐன் வந்திருக்கிறனால இங்கேயும் நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம், செமீஉன் அப்படின்னு ஓதுறோம். நெக்ஸ்ட் ஒன் மின் ஹைரின். இங்கே நூனே சாக்கின் வந்திருக்குது. இங்கே ஹா.
இல்காருடைய ஹா வந்திருக்குது, அதனால இங்க மின்கிற வார்த்தையை வெளிப்படுத்தி ஓதுறோம். நெக்ஸ்ட் ஒன் கௌமுன் ஹசீமு, கௌமுன் ஹசிமூன். இப்போ முன் இங்க வந்திருக்குதா, முன் இங்க தன்வீன் வந்திருக்குது, தன்வீனுக்கு அடுத்த எழுத்து இல்காருடைய ஒரு எழுத்து, எனவே இதை நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம். அடுத்து மின் கில்லின், மின் கில்லின் இங்க தன்வீன் வந்திருக்கு, இங்க நூனே சாக்கின் வந்திருக்குதா, அப்போ நூனே சாக்கினுக்கு அடுத்த எழுத்து கைன், இது இல்காருடைய ஒரு எழுத்து, அப்போ இந்த மின்னை நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம் மின் அப்படின்னு சொல்லி. அடுத்து அசீசுன் கஃபூருன், அசீசுன் இங்க வந்திருக்குதா ஒரு தோப்பேசு, இது தன்வீன், தன்வீனுக்கு அடுத்த எழுத்து கைன், கைன் வந்திருக்கிறனால இல்காருடைய ஒரு எழுத்து வந்திருக்கு, அப்போ இதை நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம். அவ்வளவுதான். குரான்ல இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஓதும் போதே அடுத்த வார்த்தை அடுத்த எழுத்து என்ன இருக்கு அப்படிங்கிறது உடனே நம்ம வேகமா பார்த்துடணும். பார்த்து கொஞ்ச நாள் பழகிட்டோம்னு சொன்னா அடுத்து போக ரொம்ப ஈஸியாவே நமக்கே தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே இது இல்காரா இஹ்ஃபாவா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பாடத்தை பார்த்துருக்குறோம். சரிங்களா, எப்படி நம்ம ஓதணுங்கிற முறைகளை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இந்த முறைகளை நீங்கள் சரியான முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. குரானில் இதை அமல்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி ஜுஸு இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் குரான் எந்த வார்த்தையை பார்த்தாலும் கண்டிப்பாக நூனே சாக்கின் அல்லது தன்வீன் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துடும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே புரியும். சரிங்களா, அப்போது அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த எழுத்து எந்த எழுத்து இருக்குது அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம முதல் பாடம் இல்கார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 6 எழுத்து, சரிங்களா, இந்த 6 எழுத்தை நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இந்த 6 எழுத்து வந்துச்சுன்னா அந்த இல்காருங்கிற அடிப்படையில வெளிப்படுத்தி ஓதுறது அப்படிங்கிறதான் இதனுடைய சட்டம். ஆக சுருக்கம் இதுதான். இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்தி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல இஹ்ஃபா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, அது 2வது வகை. அதனுடைய அம்சங்கள் என்ன, அதனுடைய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.